நாம் இன்னைக்கு கொண்டக்கடலை குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே மிக்சியில் 2 துண்டு தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஊற வச்ச கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு 3 விசில் ரொம்ப டேஸ்டான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த கொண்டக்கடலை குருமாவை சப்பாத்தியோட சைடிஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.